ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் ஹாலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து யூகேயில் வந்ததுக்கப்புறமே டெமு ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது, ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் ஷாப்பிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாட்ச் வந்து பாப்பாவுக்கு யூனிகார்ன் மாடலில் பிங்க் கலர் வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்லேட் மாதிரி இருக்கும். இது வந்து பெண்ணோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த பெண் அதுக்குள்ளே பாப்பா எடுத்து விளையாடிட்டா. எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 or 1.5 pound அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டிருப்பேன். ஏன்னா சரி எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வந்து ரொம்ப ரேட்டில் போட்டுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டேன். எனக்கு வந்து பிரேஸ்லெட் இது ஒன்று சில்வர் கலரில் தான் போடுவேன். மோஸ்ட்லி நான் சில்வர் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லாமே நான் சில்வர் கலரே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து செயின் ஒன்று நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அதுக்குள்ளே வந்து பிச்சுட்டா. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு செயின் ஒன்று ஆர்டர் போட்டேன். அது பார்த்திங்கன்னா கீழே மட்டும் லைட்டாக பேர்ல் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு செயின், குட்டி செயின் ஆர்டர் போட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இயரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது வாங்கலான்னு பார்த்தா இது வந்து செட்டாகவே இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கலான்னு பார்த்தேன். சரி எனக்கு வந்து அதுலேயே இன்ச்சஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் சரி ரொம்ப பெருசாக வராதுன்னு நினச்சேன். பார்த்தா வந்து இது மட்டும் ரொம்பவே பெருசாக வந்துச்சு. சரி ஒரு 2-3 இயரிங்ஸ் மட்டும் போட முடியாது, ஏன்னா ரொம்ப லார்ஜாக இருந்ததுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா 1 pound ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா யூனிகார்ன் டிசைன் போட்டு ஒரு பிங்க் கலரில் வாட்ச்சு. ஸோ இந்த ஷாப்பிங் இந்த டேமோ ஆன்லைனில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு வருது. ஒரு 5 daysலேயே எங்களுக்கு வந்துருச்சு. போட்டு ஒரு 5 to 6 working daysலேயே கொண்டு வந்து ஷிப் கொடுத்துருவாங்க, டெலிவரி ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் தான். நிறைய பேர் வாங்கியிருக்கேன். நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வாங்கியிருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ பாப்பாவுக்கு ஒரு வாட்ச்சு, செயின் ஒன்று வாங்கினேன். அவளுக்கு தான் மெயினாக நிறையா வாங்கியிருப்பேன். ஸ்லேட் ஒன்று அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட்டு செயின் பார்த்திங்க அப்படின்னா கீழே குட்டி பேர்ல். இதுவுமே பார்த்திங்கன்னா 1 pound தான். ஒரு செயின், சில்வர் செயினில் கீழே மட்டும் ஒரு குட்டி பேர்ல் தொங்குற மாதிரி. அவளுக்கு ஃப்ராக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு இது ஒன்று வாங்கினேன். பட் எனக்குமே பார்த்திங்கன்னா பெருசாகவே தான் கரெக்டாக இருந்தது. இனியாவுக்கு கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்துச்சு. ஸோ அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிது. செயின்னாவே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ஒரு செயின். மணிக்கு இப்போ 1 pound அப்படின்னா நம்ம ஊரில் மினிமமே இங்கே 1 pound நம்ம எதுனாலும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே 100 rupees ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பிரேஸ்லெட் என்கிட்ட இப்போதைக்கு நான் எதுவுமே கொண்டு வரல ஊர்லேருந்து. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மட்டும் 2 ஹார்ட்டின் போட்ட மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை வாங்கினேன். எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. இது அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ சில்வர் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால சில்வர் கலர் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது பிரேஸ்லெட். ஸோ எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஸ்லேட். இந்த ஸ்லேட்டோட பென் அவள் கீழே தான் எங்கெங்கேயோ இருக்கும். எடுத்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ ஜஸ்ட்டு வீடியோக்காக எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணலாம், டெலிட் ஆயிரும். பின்னாடி ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். டெலிட் பண்ணலாம், இல்லை டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 1 pound தான் அந்த ஸ்லேட்டுமே. ஸோ எல்லாமே நான் 1 pound 2 pound அந்த மாதிரிக்குள்ளே தான் வாங்கியிருக்கேன். நான் இயரிங் இவ்வளோ பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா 1-2 inchலாம் வந்திருக்கு. நான் இவ்வளோ பெருசு போட மாட்டேன். பட் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறதுனால எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரிங், ஃபஸ்ட்டு சைஸ் எடுத்து நான் போடுறேன். போடுற சைஸ்
ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ட்ரை பண்ணி இவ்வளோ பெருசாக எனக்கு சூட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் ஷர்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நல்லா இருக்குது. பாக்ஸ் டைப் என்கிட்ட இல்லை. இது நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த ஸ்கொயர் டைப்பில் இல்லை, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு என் ஃபேஸ்க்கு. எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இது நார்மல் தான். இதுவும் ஆல்ரெடி வந்து என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டும் நார்மல் தான். இதுவும் ஆல்ரெடி வந்து ஒரு பேர் இதே மாதிரி இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணாதே தான் இருக்குது ரிப்பீட்டடாக. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். இப்போது ரீசெண்டாக வந்து டெமுவில் வாங்கினது. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்தி 2 பவுண்ட் கிட்ட தான் வந்தது. நம்ம ஊரில் இந்த ஒரு பேரே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 10 ருபீஸ் பக்கம் வந்துடும். ஸோ அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. நான் வந்து என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கி. ஸோ அதனால தான் நானும் வந்து நம்பி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா கலெக்ஷன்ஸுமே. என்னோடய ஷாப்பிங் ஹாலோட ரிவ்யூ உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.